சிலுவை சுமந்தோராய் சீஷனாகுவோம். சிலுவை சுமந்தோராய் சீஷனாகுவோம். சிந்தை வாழ்விலும் தாழ்மை தரிப்போம். நிந்தை சுமப்பீனும் சந்தோஷம் கொள்வோம். சிந்தை வாழ்விலும் தாழ்மை தரிப்போம். நிந்தை சுமப்பீனும் சந்தோஷம் கொள்வோம். விண்ணை விட்டு என் கண்ணை அகற்றிடேன். மண்ணின் வாழ்வையும் குப்பையா எண்ணுகிறேன். மண்ணின் வாழ்வையும் குப்பையா எண்ணுகிறேன். விண்ணின் வார்த்தைக்கு என்னை தருகிறேன். உண்மை உள்ளவன் என்ற அழைப்பீ. சொந்தம் பந்தங்கள் சொல்லால் கொல்லலாம். மாற்றோர் சதி செய்து மதிப்பை கெடுக்கலாம். மாற்றோர் சதி செய்து மதிப்பை கெடுக்கலாம். அவருக்காகவே அனைத்தும் இழந்தாலும் அதை மகிமை என்றெண்ணிடுவே. அவருக்காகவே அனைத்தும் இழந்தாலும் அதை மகிமை என்றெண்ணிடுவேன். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இந்திய தேசத்தில் அநேக ஊர்களில், அநேக வீதிகளில், அநேக ஜனங்க இன்னும் தேவனை அறிஞ்சிக்காமல், தேவனுடைய அன்பை புரிஞ்சுக்காமல், விடுதலை பெறாமல், சாபத்திலிருந்தோ கட்டுகள்லேருந்தோ விடுதலை இல்லாமல் இன்னும் அநேக ஜனங்கள் வாழ்ந்து கொண்டுட்டு இருக்காங்க அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்க. நம்ம என்ன நினச்சிட்ருக்கோன்னா, சபைகளில் இருக்கிற ஜனங்களும் நம்ம சிட்டிஸில் இருக்கிற ஜனங்களும் அநேகர் இயேசு பற்றி தெரிஞ்சு கொண்டுட்டாங்க அப்படின்னு தாங்க நம்ம நினைக்கிறோம். ஆனால் அநேக ஊர்களில் போய் பார்த்தீங்கன்னா தான் தெரியுது இன்னும் ஆண்டவருடைய அன்பை தெரிஞ்சுக்காமல் இருக்கிறாங்க. ஆனால் கிறிஸ்தவர்களாகிய நாம் கான்சர்ட்ஸ்ன்ற ப்ரேயரில் அநேக காரியங்களை செய்து கொண்டுட்டு இருக்கிறோம். ஆண்டவர் அதிலெல்லாம் அதிகமாக விருப்பப்படுறது இல்லைங்க. ஏன் அப்படின்னா அறுவடை மிகுதி, ஆட்களோ குறைவு. ஆண்டவர் இந்த ஊழியத்தை விரும்புகிறார். இறங்கி ஆண்டவருக்காக ஊழியம் செய்கிறவர்கள் ரொம்ப கம்மிங்க. அன்னைக்கு தோமா, வில்லியம் கேரின்னு அநேக பேர் நம்ம தேசங்களுக்கு வந்து ஊழியங்களை செய்துட்டு போனாங்க. தன்னுடைய எல்லா சொத்துக்களையும், தன்னுடைய எல்லா சுகபோகமான வாழ்க்கைகளையும் தேவனுக்காக வெறுத்து கடைசி பரியந்தமோ மரண படுக்கையிலையுமே ஒரு கட்டில், ஒரு சேருன்னு சின்ன சின்ன காரியத்தோட தான் வில்லியம் கேரி போனார். ஆனால் நம்ம எவ்வளோ ஒரு சம்பாதிக்கணும், எவ்வளோ வாழணும், எவ்வளோ அழகாக போடணும் அப்படின்னு தாங்க யோசிக்கிறோம். சத்தியத்தை சத்தியமாக போதிக்கிறதும் இல்லை, தேவனுக்காக சிலுவையை சுமந்து வாழ்றதும் இல்லை. இங்கே 2 காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். எல்லா ஜனங்களுக்கும், எல்லா கிறிஸ்தவர்களுக்கும். மனத்திரும்புகள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்குது. கிறிஸ்தவர்களுக்கு ஒன்று சொல்கிறேன், இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள். ஆமென்.